வணக்கம் நண்பர்களே. எண்கணிதப்படி 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவரா நீங்க? உங்கள சுத்தி இருக்கிறவங்க உனக்கு மட்டும் ஏன் எல்லாமே லேட்டா நடக்குது, இல்ல எப்பவும் ஏன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கன்னு கேக்குறாங்களா? கவலைப்படாதீங்க, ஏன்னா நீங்க சாதாரண ஆள் இல்ல, நீங்க இரும்பு மனிதன். சனி பகவானின் நேரடி பார்வையில் வளர்றவங்க நீங்க. நவகிரகங்களோட நீதிபதின்னு சொல்லப்படுற சனி பகவானோட ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கறதால எதையுமே நீங்க ஈஸியா அடைய முடியாது. ஆனா ஒரு முறை கஷ்டப்பட்டு நீங்க ஒரு உயரத்துக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் அந்த இடத்துல இருந்து உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. உங்ககிட்ட இருக்கிற அந்த பிடிவாதம் தான் உங்களோட மிகப்பெரிய பலம். எதையும் நேர்மையா செய்யணும்னு நினைப்பீங்க. தப்புன்னா யாரா இருந்தாலும் தட்டி கேட்பீங்க. வாழ்க்கையோட ஆரம்ப காலத்துல போராட்டங்கள் இருக்கலாம், ஆனா 35 வயசுக்கு மேல பாருங்க, அந்த சனி பகவானே உங்களுக்கு பெரும் செல்வத்தையும் செல்வாக்காக்கையும் அள்ளி கொடுப்பார். உங்க வெற்றியை இன்னும் வேகப்படுத்தணுமா? சில ரகசியங்களை சொல்றேன். 1. ஏழை எளியவர்களுக்கு, குறிப்பா உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய செய்யுங்க. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரையோ அல்லது கருப்பசாமியையோ மனமுருகி வணங்குங்க. பயம் விலகி போகும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் மற்றும் ஊதா. உங்க போன் வால்பேப்பரா ஒரு மலை சிகரம் அல்லது ஓடுற குதிரை படத்தை வச்சுக்கோங்க. அது உங்க லட்சியத்தை எப்பவும் ஞாபகப்படுத்தும். 5 மற்றும் 6 தேதிகள் உங்களுக்கு எப்போதும் சாதகமான தேதிகள். ஞாபகம் வச்சுக்கோங்க, வைரம் எவ்வளவு அழுத்தம் கிடைக்குதோ அப்போதான் ஜொலிக்கும். நீங்களும் வைரம்தான். உங்க போராட்டங்கள் முடிஞ்சு உங்க பிரம்மாண்டமான வெற்றி இதோ பக்கத்துல வந்துருச்சு. நீங்க ஒரு போராளி. எண் 8. உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் வேகமும் வீரமும் நிறைந்த எண் 9 பற்றி பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வாழ்க வளமுடன்.